இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து யூனிட் 5 வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் மொத்தம் ஒரு 6 டெரிவேஷன்ஸ் இருக்கும். அந்த 6 டெரிவேஷன் என்ன அப்படிங்கிறது இந்த லெக்சர் ஃபுல்லாக 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 5ல் என்ன இருக்கும் அப்படின்னா தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ். ஸோ இதான் வந்து யூனிட் 5ல் இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னலாம் டெரிவேஷன்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸ்வெல் ரிலேஷன், மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ரெண்டாவது வந்து டிடிஎஸ் ஈக்குவேஷன். ஸோ மூணாவது வந்து இன்டர்னல் எனர்ஜி, அண்ட் என்தால்பி. இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்ஸ், பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் சிபி-சிவி ரிலேஷன்ஸ் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து 6th கிளாசியஸ் கிளப்ரான். ஸோ கிளாசியஸ் கிளப்ரான் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கணும். ஸோ இந்த 6 டெரிவேஷன்ஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபிஃப்த் யூனிட்டில் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு 13 மார்க் வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து வாங்கிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, ஈஸியாக எப்படி வந்து அவங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் எனர்ஜி du is equal to TDS minus PdV. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்தால்பி ஈக்குவேஷன் DH is equal to TDS, இங்கே வந்து ப்ளஸ் VDPன்னு போடுவோம். ஸோ ப்ளஸ் VDP. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன அப்படின்னா ஹெல்மோல்ட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், DF. ஸோ DF is equal to, இங்கே வந்து மைனஸ் PdV எழுதணுமா? ஸோ இங்கே வந்து மைனஸ் PdV மைனஸ் SDT அப்படின்னு போடுவோம். அடுத்தது கிப்ஸ் ஃபங்க்ஷன், DG is equal to கிப்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது? இங்கே VDP ப்ளஸ் VDP இருக்கா? ஸோ அதே மாதிரி VDP எழுதிக்கோங்க. ஸோ இந்த மைனஸ் SDT அப்படி எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் SDT. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம வந்து மக்கப் பண்ணி வச்சோம். இந்த யூனிட்டை பொறுத்த வரையும் இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம மக்கப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த 6 டெரிவேஷன்ஸ் 6 ஈக்குவேஷன்ஸுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த DU DH இதெல்லாம் மறந்துடுங்க. ஸோ இதை 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 எல்லாத்துலேயுமே வந்து இந்த 2 ஈக்குவேஷன்ஸில் இந்த 2 வேரியபிள்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே T இருக்கா? ஸோ இந்த T வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டோவில் எழுதுங்க. ஸோ டோ T டிவைடட் பை, ஸோ இங்கே வந்து டிஎஸ் இருக்குது, இது வந்து வித் த கான்ஸ்டன்ட் எஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த டீக்கு பக்கத்தில் உள்ள டிஎஸ் இருக்காமல் பீக்கு பக்கத்தில் உள்ள வி எடுத்துக்கோங்க. ஸோ டோ டி டிவைடட் பை டோ வி ஓவர், இங்கே கான்ஸ்டன்ட் எஸ் இருக்கா, ஓவர் எஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே டீக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது, அதனால் இங்கே ப்ளஸ் தான் வரும். இங்கே பீக்கு பக்கத்தில் மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் போட்டு இங்கே எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் பீக்கு எழுதுங்க. ஈக்குவேஷன்ஸ் பீக்கு எழுதுகிறப்ப இங்கே என்ன வரும்? டோ பி வருமா? ஸோ டோ பி எழுதிக்கோங்க. ஸோ டோ பி எழுதிட்டோம். இப்போ டீக்கு பக்கத்தில் என்ன கான்ஸ்டன்ட் இருக்குன்னு பாருங்கள், டோ எஸ் இருக்குது. ஸோ டோ எஸ் வித் த கான்ஸ்டன்ட், இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? பியா, த ஓவர் கான்ஸ்டன்ட் பி. இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த ஈக்குவேஷன்ஸ் நம்பர் 1. ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் நம்பர் 1. ஸோ இதான் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2ல இருந்து எழுது. ஸோ ஈக்குவேஷன்ஸ் 2ல TDS ப்ளஸ் VDP இருக்குது. ஸோ இங்கே எழுதுறப்ப ஃபஸ்ட் என்ன எழுதலாம்? T எழுதலாமா? டோ T எழுதுங்க. ஸோ டோ T. இப்போ இந்த வீக்கு பக்கத்தில் என்ன கான்ஸ்டன்ட் இருக்குது? P இருக்குது. டோ T டிவைடட் பை டோ P ஓவர் த கான்ஸ்டன்ட் S. ஸோ இங்கே எழுதிக்கோங்க இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ், அப்போ இங்கேயும் ப்ளஸ் தான் வரப்போகுது.
இங்கே என்ன வரும் டோ வியா. ஸோ இங்கே டீங்கிறனால டோ டி, இதோட கான்ஸ்டன்ட் எஸ் இருக்குது. ஸோ இதை எழுதாமல் வியோட கான்ஸ்டன்ட் டிபிஏ வந்து டோ பி அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வி எழுதணும் அப்படின்னா இதை எழுதணும், அதாவது டிஎஸ் எழுதணும். ஸோ டோ வி டிவைடட் பை டோ எஸ் ஓவர் த கான்ஸ்டன்ட். இங்கே என்ன இருக்குது பி இருக்கா. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் பியை வந்து கீழே எழுதிப்போம் ஓவர் த கான்ஸ்டன்ட் பி. ஸோ இதான் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ், ஸோ இங்கே பி இருக்கா. ஸோ டோ பி எழுதிக்கோங்க. இந்த எஸ்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது டி இருக்குது. அப்போ இங்கே டோ டி எழுதிக்கோங்க. டோ பி டிவைட் பை டோ டி. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது வி இருக்குது. ஸோ அந்த வியை எடுத்து இங்கே எடுத்துக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ். ஸோ இங்கே டோ எஸ் வருமா. ஸோ டோ எஸ் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் டோ வி இருக்குது. ஸோ டோ எஸ் டிவைடட் பை டோ வி ஓவர் த கான்ஸ்டன்ட். இங்கே வந்து டி இருக்கா. ஸோ ஓவர் த கான்ஸ்டன்ட் டி. ஸோ இங்கே எழுத வரும். இது வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4 எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஸோ டோ வி, ஸோ இங்கே ப்ளஸ் தான். ஸோ டோ வி டிவைடட் பை டோ டி ஓவர் த கான்ஸ்டன்ட் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ எஸ் டிவைடட் பை, ஸோ டோ எஸ்ஸா, அப்போ இங்கே உள்ள கான்ஸ்டன்ட் எழுதுமா டோ எஸ் டிவைடட் பை டோ பி ஓவர் த கான்ஸ்டன்ட் பி அப்படின்னு எழுதப்படும். இது வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நம்பர் 4.